தக்காளி புலாவுக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயத்தை, அதையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு தக்காளிக்கு அதையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். சேர்த்து இது கூட கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கல்பாசி, ஸ்டார்ப்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி, இல்லை ஒரு மிளகாய் சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் பட்டாணியும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நான் பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புதினா, மல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஜீரக பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க, பாஸ்மதி அரிசின்றதுனால. நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அரிசியை ஒரு 20 நிமிஷமாக நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. அருமையான பட்டாணி தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நல்லா குழையாமல் இருக்குங்க. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இறக்க போகும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாப்பிட்றப்போ உங்களுக்கு ரொம்பவே அந்த புலாவு நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. அருமையான குக்கரில் நல்லா குழையாமல் பார்த்துருக்கோங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே வீடியோ பார்த்துட்டு விட்டுடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.